வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரியலூரில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள புதிய காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கோவை விருதுநகரை தொடர்ந்து கள ஆய்வு பயணமாக அரியலூர் சென்ற முதலமைச்சர் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே அமைக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் மகிமைப்புரம் சிப்காட் தொழிற்பூங்காவில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 130 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள தைவான் நாட்டைச் சேர்ந்த டீன் ஷூஸ் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்தில் அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 2ஆம் கட்ட ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஊட்டச்சத்து பொருட்களுக்கான தொகுப்பை வழங்கி கைக்குழந்தைகளை தூக்கி கொஞ்சினார். பின்னர் நடைபெற்ற விழாவில் 507 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் 174 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். மக்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என நினைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி நாள்தோறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூரில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் மக்கள் தனக்கு தரும் ஆதரவை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் ஏற்பட்டு திமுக அரசுக்கு எதிராக பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு வருவதாக விமர்சித்தார். பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாகாது என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரலாற்றில் அழிக்க முடியாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கும் என்றும் சூளுரைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நலிந்த மக்களுக்கான ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் எதிர்கால தமிழ்நாடு வளமான தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என ஊழல் ஆட்சியை நடத்தியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் அப்பொழுது கடுமையாக சாடினார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. நெல்லை மாவட்டத்தில் தீவிரமடையும் பருவமழையால் காலை முதல் இருண்ட மேகத்துடன் இடைவிடாது மிதமான மழை பெய்தது. நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டிய மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. நடிகை கஸ்தூரியை கைது செய்ய முனைவது அரசியல் பழிவாங்கும் செயல் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்த பேச்சு பெரும் சர்ச்சையான நிலையில் தலைமறைவான நடிகை கஸ்தூரியை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் நடிகை கஸ்தூரியை கைது செய்ய முனைவது அரசியல் பழிவாங்கும் செயல் என காட்டமாக தெரிவித்தார். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என தவேக தலைவர் விஜயை அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். புதுக்கோட்டை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற விஜய் முயல்கிறார், ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்றார். திமுக மீது விஜய் வைத்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுகள் தான் என்றும் அதுபோலவே இதுவும் பிசுபிசுத்து போகும் என கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கனவு ஒருபோதும் பலிக்காது என்றும் அமைச்சர் ரகுபதி அப்போது தெரிவித்தார். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, நிச்சயமாக டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் மாணவர்களை ஈடுபடுத்துவதை அரசு கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு தனது எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள அவர் மாணவர்களுக்கான பாதிப்புக்கு அரசு பொறுப்பேற்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசால் ஒதுக்கப்படும் நிதியை கொண்டு தனியார் நிறுவனங்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2026 ஆண்டு கூட்டணி குறித்து யாரும் கருத்து தெரிவிக்க அதிகாரம் இல்லை என்று கூறியவர், ஒரு சிலர் பாஜகவின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் ஊழல், தோல்வி குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்குக்கு தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் தொடர்பில்லாத நபர் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்ய அதிகாரம் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து மனுவை திரும்பப் பெறவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்த நீதிபதிகள் மனு திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் திமுக, அதிமுகவுக்கு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறி திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சியினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனரே தவிர நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். தூத்துக்குடியில் உதவி செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கையால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வைத்த மாற்றுத்திறனாளியின் சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 2021 ஆண்டு ஐன்ஸ்டீன் என்ற மாற்றுத்திறனாளிக்கு தூத்துக்குடி மருத்துவமனை அருகே தேநீர் கடையை உதயநிதி ஸ்டாலின் அமைத்துக் கொடுத்தார். இந்நிலையில் தனது கடும் உழைப்பால் உயர்ந்த ஐன்ஸ்டீன் தன்னைப் போலவே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் கையால் 5 தையல் மெஷின், 2 3 சக்கர வாகனங்களை வழங்கி மகிழ்ச்சியடைந்தார். விழுப்புரத்தில் உண்மையான தந்தத்தாலான யானை பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரத்தில் விலை உயர்ந்த யானை தந்தங்களால் செய்யப்பட்ட யானை பொம்மைகள் விற்கப்படுவதாக சென்னை வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து விழுப்புரத்தில் யானை பொம்மை வாங்குவது போல நடித்து குற்றச்செயலில் ஈடுபட்ட 12 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை தொடரும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி எச்சரித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் 2553 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு மருத்துவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் பாம்பு, நாய்க்கடி சிகிச்சைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டியது இருந்ததாகவும், ஆனால் தற்போது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். சென்னை புழலில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் நேரில் ஆய்வு செய்தார். புழல் காவாங்கரை இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் 2,30,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுவாழ்வு இல்லம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் நாசர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் மக்களை கண்ணிமை போல் பாதுகாத்து வருவதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் நாளை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நாளை நடைபெறவுள்ள முகாமில் புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்துதல், இடமாற்றுதல் மற்றும் ஆதார் எண்ணை இணைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த முகாம்களில் நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 10 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்லவிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் 240 பயணிகள் அமர்ந்திருந்தனர். இறுதிக்கட்டமாக விமானத்தை சோதனை செய்தபோது இயந்திர கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டு விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கொல்கத்தா, புவனேஸ்வர், பெங்களூரு, திருவனந்தபுரம், சிலிகுரி செல்லவிருந்த 10 விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சிறுபான்மையினராக இருக்கும் சீக்கியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் மக்களுக்கு சேவையாற்றுவதில் முன்னிலை வகிப்பதாக ஆளுநர் ஆர். என். ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை தியாகராயன் நகரில் நடைபெற்ற குருநானக் தேவின் 555வது பிறந்தநாள் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியில் தனது மகனுடன் ஆளுநர் ஆர். என். ரவி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மையினராக உள்ள சீக்கியர்கள் நாட்டின் பாதுகாப்பிலும் சமூக சேவையிலும் முன்னிலை வகிப்பதாகவும் சீக்கியர்கள் மத வேற்றுமையின்றி அனைவரும் சமம் என கருதி வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் கத்தியால் குத்தப்பட்ட அரசு மருத்துவர் பாலாஜியை எச். ராஜா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசு நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அச்சிடப்படுவதில்லை என அமைச்சர் கலந்து கொண்ட விழாவில் தெரிவிக்கப்பட்ட புகாரால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலி, அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பதாகைகளில் தனது பெயர் மற்றும் ஷானவாஸ் பெயர் அச்சிடப்படாத காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். திருவள்ளூர் அருகே நெற்பயிர்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய சென்ற வேளாண் துறை அலுவலர் மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி வேளாண்மை துறை உதவி இயக்குநர் மற்றும் மாணவர்களை சிறைபிடித்து கல்குவாரி நிர்வாகம் தாக்கியுள்ளது. இதனை தட்டி கேட்ட விவசாய சங்க நிர்வாகியை குவாரியில் இருந்து வெளி மாவட்டத்தை சேர்ந்த நபர்களை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் மலர்கள் இன்றி கட்டணம் வசூல் செய்வதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் பராமரிப்பு இல்லாததால் ரோஜா செடிகள் இலைகள் உதிர்ந்து மொட்டுக்கள் கருகியும் காணப்படுகின்றன. இதனால் குளிர்ச்சியான சூழலை அனுபவிப்பதற்காக வருகை தரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் செல்கின்றனர். அதே நேரத்தில் பராமரிப்பு இல்லாத ரோஜா பூங்காவிற்கு எதற்காக நுழைவு கட்டணம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை ஒட்டி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆகம விதிகளின்படி நடைபெற்ற சிறப்பு பூஜையின் போது சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்று வந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். கோவை புறநகர் பகுதிகளில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட தாபா ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம், அன்னூர், கோவில்பாளையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மது விற்பனை நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து டிஎஸ்பிக்கள் தலைமையிலான போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள தாபாக்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது மேட்டுப்பாளையம், அன்னூர், கோவில்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்றதை அடுத்து 10 தாபாக்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மணிமுத்தாறு அணையில் குளிக்க 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அணை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளியூர் ஊராட்சிக்குட்பட்ட பச்சக்கோட்டை, கொட்டக்கொள்ளமேடு ஆகிய கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியில் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அவர்கள் ஒருநாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிராமங்களை இணைக்கும் முயற்சி அரசு கைவிட வேண்டும் என அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறை இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதிய கட்டிடம் கட்டித்தரக் கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெதரம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 100க்கும் மேற்பட்டவர்கள் படித்து வருகின்ற நிலையில் பள்ளி கட்டிடம் சேதமடைந்து வகுப்பறையில் மழைநீர் கசிவதால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சேதமடைந்துள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாம்பாக்கம் பகுதியில் புதிதாக கட்டப்படும் மேம்பாலத்திற்கு அருகே சர்வீஸ் சாலை போடப்பட்டு அதில் வாகனங்கள் சென்று வந்தன. இந்நிலையில் தற்போது அந்த சாலை குண்டும் குழியுமாக மாறி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் வாகனங்கள் ஆமை போல் நகர்வதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தென்காசியில் புத்தக திருவிழாவை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று முதல் வருகின்ற 24ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் புத்தக திருவிழாவுக்கு வந்து செல்லும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என நெல்லை மண்டல போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சாலையோர ஆக்கிரமிப்புகளால் சங்கரன்கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மெயின் பஜார் பகுதியில் சாலையோர கடைகள் ஆக்கிரமித்திருப்பதால் பிரதான சாலையை இணைக்கும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கனரக லாரி ஒன்று சாலையில் திரும்ப முடியாமல் திணறியதால் அந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலையில் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கோவிலூர் அடுத்த எல்ராம்பட்டு பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருப்பதால் மழை காலங்களில் இந்த சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் பயனில்லாததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்தனர். ஆலஹள்ளி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 யானைகள் கம்பு, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. தகவலறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து காட்டு யானைகளை விரட்டினர். அப்பொழுது ஒற்றை யானை ஒன்று வனத்துறையினர் மற்றும் பொதுமக்களை ஆக்ரோஷமாக விரட்டியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபி மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஓய்வூதியம் குறித்த முத்தரப்பு ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க வேண்டும், புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி காப்பீடு நிறுவனமே பண பலன்கள் முழுவதுமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் விலைவாசி உயர்வுக்கு முக்கிய காரணமாக விளங்கும் பெட்ரோலிய பொருள் மீதான வரி விதிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அப்பொழுது வலியுறுத்தப்பட்டது. சபரிமலை சீசனையொட்டி கர்நாடக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பெங்களூரு நிலக்கல் இடையே அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல மகர விளக்கு சீசனையொட்டி சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளது. வருகிற 29ஆம் தேதி முதல் தினமும் மதியம் 1:50 மணிக்கும் மறுமார்க்கமாக நிலக்கல்லில் இருந்து வருகிற 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வால்வோ அரசு பேருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடுக்கியில் ஐயப்ப பக்தர்கள் உதவி மையங்கள் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இடுக்கி மாவட்டத்தின் வழியாக ஏராளமான பக்தர்கள் சென்று வருகின்றனர். இவர்களின் நலன் கருதி வருவாய்த்துறை சார்பில் தகவல் மையங்கள் நாளை திறக்கப்பட உள்ளது. இதேபோல் பக்தர்களுக்காக உதவி மையங்களும் நாளை திறக்கப்படுகிறது.